ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஆடி வெள்ளி பிரசாதமாக ஒரு தயிர் சாதம் தான் பண்ண போகிறோம். நான் 1.25 கிலோ அரிசியில் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் கப் அளவில் சொல்கிறேன். 3 கப் அரிசி, 3 கப்புக்கு 12 கப்பு தண்ணி, உப்பு சேர்த்து நம்ம குக்கரை மூடி ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். குக்கர் மூடும்போது வீடியோ கட் ஆகிடுச்சு, அதனால் வெந்துருச்சு சாதம். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல லிக்விடாக வந்திருக்கு. ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி வச்சோம்னா தான் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வரும். அதனால் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்ல ஒரு தடவை நல்லா குழைய கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம 1 லிட்டர் அளவுக்கு தயிரை இதில் சேர்த்த போகிறோம். தயிரும் பாலும் மிக்ஸ் பண்ணி செய்வோம். 1 லிட்டர் அளவுக்கு நல்லா கெட்டி தயிரை சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நிறைய தயிர் சேர்த்து பாலும் சேர்த்தும் போது தான் தயிர் சாதம் ரொம்ப நேரத்துக்கு லிக்விடாகவே இருக்கும், இல்லைன்னா சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அதனால தான் நான் இவ்வளோ தயிரும் பாலும் சேர்த்துறேன். சிம்பிளான ஒரு தயிர் சாதம் பிரசாதங்கிறதுனால. இப்போ மீதி இருக்கிற தயிரையும் நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். இதோடு நம்ம பாலும் சேர்க்க போகிறோம். கலந்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் பால் தயிர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி தயிர் சாதம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் எந்த அளவுக்கு சேர்த்துனாலும் தயிர் சாதம் அப்சர்வ் பண்ணிக்கும். நமக்கு அப்போ தான் தயிர் சாதம் நல்ல லிக்விடாக கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் 10 நிமிஷத்துலேயே திக்காகிடும். அதனால தான் நான் 1 லிட்டர் தயிர் 3/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். தயிர் சாதம் கெட்டியாகாமல் எவ்வளோ பால் தயிர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ இதில் சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வலுவலுன்னு நல்லாயிருக்கும். எடுத்து கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டு அது சூடாக இருக்கும்போதே கிளறிட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அழகாக நம்மளுடைய தயிர் சாதம் சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. கோயிலுக்கு கொடுக்கறதுனால எதையும் போடாமல் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.